மணிரத்ன சார், உங்களுக்கு கமல் மேல, த்ரிஷா மேல, சிம்பு மேல எல்லாம் என்ன சார் கோவம்? ஜெஸ்ஸி, கார்த்திக்னு ஊரே கொண்டாடிட்டாங்க. அவங்கள மொத்தமா முச்சு விட்டீங்க. சரி போங்க. அதை விடுங்க. உங்களுக்கு கமல் சார் மேல என்ன சார் பொறாம? அவரு மாதிரி ஜாலியா வாழ முடியலன்னு நீங்க ரொம்ப ஆதங்கப்படுறீங்க தெரியுதே. அவரை இதுதான் சாக்குன்னு மொத்தமா அழிச்சிட்டீங்க. அவரும் பக்கி மாதிரி எனக்கு த்ரிஷா குத்தியா சரி நான் நடிக்கிறேன் பாருன்னு நடிச்சுட்டார் பக்கி மாதிரி. இப்ப இந்த மாதிரி கதைலாம் பார்க்கும்போது முன்னாடி பின்னாடி நான் போய் பார்த்தேன். அப்பதான் எல்லா கதையும் எனக்கு புரியுது சார். உங்களோட ரிலேஷன்ஷிப்போட ஸ்டோரிஸ்லாம் இப்பதான் எனக்கு விளங்கிட்டேன். நீங்க மௌன ராகத்துல ஹீரோயின் லவ்வரை லவ் பண்ணுவா, அவனை கொன்னிட்டு இன்னொருத்தக்கிட்ட குத்துருவீங்க. அக்னி தேசத்துல 2 பொண்டாட்டி, அப்புறம் அவங்க சண்டை அவங்களுக்குள்ள அடிக்க விட்டுப்பீங்க. தளபதியில ரஜினி சாருக்கு சோபனா பாவம் குத்தீங்க. கட்சியில அந்த சோபனாவையும் அவருக்கு தேர்ந்து பிடிக்கி அவர் தம்பிக்கே கொடுத்துட்டீங்க. இந்த படத்துல ரஜினி சார் மாதிரி கமல் சாருக்கு இன்னும் ஒரு படி மேல போயிட்டீங்க. அவரை த்ரிஷாவை குத்தின்னு வந்துட்டு அப்புறம் அவர் பையன் சிம்புக்கு அவரை அடிச்சுக்கிடா. நான் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு. என்ன சார் மாடர்ன் ஸ்டோரிஸ் இதெல்லாம்?